ஓகே கைஸ், இந்த முறையாவது முடிக்கிறோமான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் இந்த லெவலுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக மாறிடும் ஃபோனு. ஆக்சுவலி எல்லாம் பேசாமல் நம்ம கம்ப்யூட்டரில் விளையாடலாமா, லேப்டாப்பில்? சரிவா லேப்டாப்ல கூட இல்லை. ஏன்னா அதுலனா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. அங்கே திருப்பினா இந்த பக்கம் திருப்புறான், கீழே தூக்கினா மேலே பார்க்குறான். நான் போனா எறா முன்ன மாதிரி போய் கீழே கேது. ஏய் ஏய் உன்னை யார் டேய், டேய். அது அந்த கடைசி வரைக்கும் போயிட்டானா திரும்பி பழையபடி மாறிடுறான். இங்கே வந்து உல்ட்டா ஆயிட்டானா, இந்த உல்ட்டா ஆயிட்டான். இப்போ அப்படியே கஷ்டப்பட்டு போகிறாங்களா நம்ம. ஓகேங்க, இந்த முறை வெற்றி கோப்பை நம்மளுதே. திரும்பிட்டான் உல்ட்டாவாயிட்டான். ஆனால் இவனை நேர் பண்ணுறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே. போடா 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 போடா. ஐயோ, முன்னாடி அழுத்தனா பின்னாடி போகிறான். இந்த சைடில் லெஃப்டில் திருப்பினா ரைட்டில் போகிறான், ரைட்டில் திருப்பினா லெஃப்டில் போகிறான். இவனை நம்மதான் எப்பயுமே இப்படியே போனால் என்னைக்கிடா போய் சேர்றது? இன்னும் உல்ட்டாவில் தான் இருக்கான். ஆண்டா, இங்கே வந்து ஸ்டடி ஆயிட்டான்டா. இல்லையா ஆவலையே. ஓகே காய்ஸ், இங்கே இந்த இடத்துக்கு வந்ததும் நேரம் ஆயிட்டான். அப்போ திரும்பி இந்த பக்கம் வந்ததும் உல்ட்டாவாயிட்டான். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ட்டு இருக்கு. இவன் வேற தத்துவம் பேசுறானே இப்பன்னு பார்த்து. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கும் ப்ரோ. ப்ரோ எனக்கு கோவம் வருது ப்ரோ. எனக்கும் தான் கோவம் வருது. எவன் டி? ஆனால் டெவலப்பரு சும்மா அப்படியே செமையாக யோசிச்சிருக்கான்பா. நீ ஒரு ஆர்டிஸ்ட்லே. ஆமாம், நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டல. என்ன இது ஜிபி முத்து டைலாக்கா இருக்கு. ஆனால் நல்லா இருக்குல்ல. ஒரு ஒரு அண்ணா வந்து ஒரு அங்கிள் ஆக்சுவலி நம்ம இதில் வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு ஒன்றும் வீடியோலாம் எடிட்டிங் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ என்ன ஷூட் பண்ணுறோமோ அதை வந்து அப்படியே தான் போடுவோம். அம்மா ஏன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அதுக்கு போதுமான உபகரணங்கள் இல்லை நம்மிடம். அப்படின்னா என்னன்னு சொல்லு தெரியவா. உதாரணத்துக்கு ஃபோனில் தான் எல்லாமே பண்ணுறோம். அம்மா அதுவும் கட்டினா பட் ஆனால் லேப்டாப்னு ஒன்று இருக்குது. அது என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதுக்கு இது அப்படியே சரியாக போயிடுது. பையன்கிட்ட ஸ்டோரேஜ் சுத்தமாக இல்லை. ஏய் வெறி ஏத்துறான்டா, இங்கே வந்து உல்ட்டாவாயிட்டான்டா. உல்டா பில்டானு நம்புறேன். உல்டன் பில்டானு நீ நம்புறேன். நீ ஒரு ஆர்டிஸ்ட்லே, சிறந்த ஆர்டிஸ்ட்லே. ப்ரூவ் பண்ணிட்டாலே. ஐயோ வந்துட்டல, பக்கம் வந்துட்டோம் கைசானா. ப்ரூவ் பண்ணிட்டாலே நீ ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட்லே அப்படின்னு இருக்குல்லே. கைஸ் இந்த இதை முடிச்சிருவோம். 3 நிமிஷம் 2 நிமிஷமாச்சும் பாருங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். கொஞ்சமா சப்போர்ட் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, வீடியோவில் வந்து இவ்வளோ லென்த்தாக வராது. நான் வந்து எப்படியே ஸ்பீடப் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறேன். ஆமாம், ஸ்பீடப் பண்ணால் நம்ம வாய்ஸ் எப்படி இது பண்ணுறது? நம்ம வாய்ஸ் கொஞ்சம் சவுண்டாக கேட்கும். அப்படி ஏன்னா டெவலப்பர்லாம் செம்மையாக யோசிச்சிருக்கானோ. நீ ஒரு ஆர்டிஸ்ட்லேன்னு அவனுக்கு தான் அந்த வார்த்தைலாம் போகும், வேற அவனுக்குமே போகாது. சச்சோ,
நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல மறுபடியும் முடிச்சு விட்டு போயிட்டல்ல. பாத்துக்கலாம். மறுபடியும் என்ன முன்னாடி போகுது? இரு, இப்ப மாறி இருக்கணுமே, ஏன்னா உல்டாவே போகுது. ஒருவேளை இந்த இடத்துல வந்து திருப்பி விட்டுருவானோ? இல்ல, உல்டாவாவே தான் போகுது. பாதி இதுல போயிட்டு கெடுத்து விட்டுற போறான். பார்த்துப்போ. மட்டும் கீழே விழுந்துடணுமா? எப்படி இருக்கும்? நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல எப்படின்னு இருக்கும். டேய், ஏய், தூரத்துக்கு வந்துட்டோம். இனிமே வந்து கொஞ்சம் பொறுமையா. ஆபாடா.